உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா குன்றக்குடி அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க அதன் சிறப்புகளை பார்க்கலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். வாங்க நம்ம தரிசனம் பண்ணலாம். கோயில் அருகில் இருக்கும் தெப்பத்தில் இறங்கி தீர்த்தம் நம்மேல் தெளித்துவிட்டு பின்பு கோபுர தரிசனம் செய்துவிட்டு நுழைவாயிலில் நுழையலாம். பொதுவாக இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கடைகளை வேடிக்கை பார்க்க எனக்கு மிக பிடிக்கும். பழமையான கோவிலுக்கு நம்ம போகும்போது அதன் இடத்தை பின்னி இருக்கின்ற கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கோவிலை சேர்ந்த யானை சுப்புலட்சுமியிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வாங்க. இப்ப நம்ம கோவிலுக்கு மேலே போகலாம். விநாயகரை வணங்கிவிட்டு மேலே ஏறலாம் வாங்க. முதலில் தென்பட்டது இந்த பிரம்மாண்டமான மணி. பின்பு அங்குள்ள விநாயகரை வணங்கிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நால்வர் சன்னதியை வணங்கிவிட்டு சன்னதியை சுற்றி வரலாம் வாங்க. இப்போ கொடிமரத்தை தரிசனம் பண்ணுவோம். மூலவரை மனமுருகி வேண்டுவோம் உலக நன்மைக்காக. தற்போது ஆடவல்லான் சன்னதி, அதையும் தரிசித்துவிட்டு சற்று கோவிலின் வரலாற்றை பார்க்கலாம். இத்திருத்தலம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுவாமி சண்முகநாதர் முருகப்பெருமான் சாபம் பெற்று இங்கு மயில் மலையாக இருப்பதாக புராண செய்தி. பின்பு மயிலின் பக்தியை தவத்தை மெச்சி மயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். பின்பு மயில் உருவத்தில் இருந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிகிறார் இறைவன் முருகப்பெருமான். இங்கு பால்குடம், காவடி இவை அனைத்தும் மிக விசேஷமானது. முக்கியமாக மயில் வாகனத்தில் இருக்கும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகப்பெருமான் அருள் பாலிப்பதால் இங்கு திருமணம் செய்யும் தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். இத்தகைய சிறப்புமிக்க ஸ்தலத்தை அனைவரும் வழிபடுங்கள். நன்றி.